பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் 2 விதமான காலத்தை குறித்து பேசுகிறார். 2 விதமான சத்துருக்களின் கூட்டங்களை குறித்தும் பேசுகிறார். அந்த 2 கூட்டங்கள் என்ன, அந்த 2 காலகட்டங்கள் என்ன, எதற்காக இவைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிப்போமேயானால், அதை தியானித்து பார்ப்போமேயானால், ஆண்டவர் இங்கு பேசுகிற 2 கூட்ட மக்கள் யார் என்றால், ஒரு கூட்ட மக்களானவர்கள் எகிப்தியர், இன்னொரு கூட்ட மக்களானவர்கள் அந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற 7 விதமான ஜாதிகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்கிற 7 பலத்த ஜாதிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இவர்கள் எல்லாரும் கானானிலே குடியிருந்தவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 ஜாதிகளையும் அவர் துரத்தி விட்டு என்று சொல்லும்போது, அப்போ அந்த நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி என்று அங்கு சொல்லும்போது, அந்த தேசத்துல இப்படிப்பட்ட அருவருப்பான 7 ஜாதிகளை கர்த்தர் துரத்தி விட வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திரத்தில் ஏறக்குறைய 40 வருஷம் அளவும் வழிநடத்தப்பட்டு பிற்பாடு பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தமான தேசத்தை, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் பேசும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 10 வசனங்களுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் எவ்வளவு மேன்மையை அனுபவித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட மேன்மையை காத்துக்கொள்ள கூடாதவர்களாய் தங்களை பாவ காரியங்களுக்கு விற்று போட்டார்கள். அசுத்தமான காரியங்களை செய்தது நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து நீதியான நியாய தீர்ப்பையும் பெற்று தங்களுக்குள்ளே அழிவை சந்தித்தார்கள் என்கிற காரியமும் காண்பிக்கப்பட்டு, அதை தொடர்ந்துதான் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. முடிவு காலத்தில் உள்ள நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறதா? அது என்ன நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, எகிப்து என்கிற அடிமைத்தன வீடு உலகத்துக்கு அடையாளம். நாமும் கூட இஸ்ரவேல் ஜனத்தை போலவே உலகம் என்கிற எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த சிறந்த சுதந்திரத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், இந்த வனாந்திர வாழ்க்கையிலே கானானை நோக்கிய பயணத்திலே, அதாவது பரம கானானை நோக்கிய பயணத்திலே, பரம தேசத்தை நோக்கிய பயணத்திலே நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, அசுசியான காரியங்களுக்கு இடம் கொடுத்து நாம் அந்த சுதந்திரத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆகவேதான் அங்கே கொரிந்து புஸ்தகத்துல மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதப்பட்ட புஸ்தகத்திலையும் பார்க்கும்போது, எபிரேயர் 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரங்களை நாம் வாசிப்போமே ஆனால், அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான பின்னடைவு உண்டானது என்கிற ஒரு சைடாய் மாத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் காண்பித்து கொடுத்துட்டு போகல, நாமும் அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்க கடவும் என்று சொல்லும்போது, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையானது நம் எல்லாருக்கும் திருஷ்டாந்தமாக, உதாரணமாக காண்பிக்கப்படுகிறது, எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவேதான் இங்கே உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் 2 கூட்டத்தை குறித்து பேசுகிறார். நான் முதல்ல எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு ஒரு பாடமாக, நமக்கு ஒரு எச்சரிப்பு பலகையாக, நமக்கு ஒரு எச்சரிப்பாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இங்கு நான் வாசிக்க கேட்ட அந்த உபாகமம் 7வது அதிகாரத்திலே அந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்டோம். 17, 18, 19. அங்கே ஆண்டவர் காண்பிக்கிற 2 கூட்டம், 2 விதமான காலகட்டம் எதுக்காக வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால்,
இப்பொழுது வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். எதுக்காக பயப்பட்டார்கள் என்று சொன்னால், வனாந்தரத்திலே ஜனங்களை எதிர்க்க முடியவில்லை. வனாந்தரத்திலே இப்படிப்பட்ட பலத்த ஜாதிகளை எதிர்க்க பலனில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை மேற்கொண்டால்தான் கானானை சுதந்தரிக்க முடியும். இப்படிப்பட்ட அருவருப்பான ஜாதிகளை மேற்கொண்டால்தான் அதாவது கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை தேவன் வெட்ட வெளிச்சமாய் அவர்களுக்கு காண்பித்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் தற்காலத்தில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். தற்காலத்திலே அவர்கள் சந்தித்ததான அந்த பலத்த ஜாதிகள் எதிர்க்க கூடாதவர்களாய், மேற்கொள்ளப்படக்கூடாதவர்களாய், அவர்களை எளிதிலே வீழ்த்துவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களால் கூடாத ஒரு சூழ்நிலையாய் அங்கே காணப்படுகிறது போல ஒரு காட்சி அங்கே இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர், இல்ல உன்னால முடியும், நீ என்ன செய்யலாம், கானானை சுதந்தரிப்பதற்கு இந்த சத்துருக்களை எல்லாரையும் நீ எளிதாக மேற்கொள்ள முடியும். இந்த சத்துருக்களை, இந்த ஜாதிகளை எல்லாம் நீ மேற்கொண்டு நீ கானானுக்குள்ளே உனக்கென்று வாக்கு பண்ணப்பட்ட அந்த சுதந்திரத்திலே நீ பங்கடைய முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஒரு அருமையான வழியை காண்பித்து கொடுக்கிறார். என்ன வழி? இதைத்தான் நம்ம அநேக நேரங்கள்ல சிந்திக்க மறந்து விடுகிறோம். அநேக போதக பிதாக்களும் அநேக சபையாரும் இதை அதிகமாய் சிந்திக்கிறது இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு போறோம் வர்றோம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட ஏனோ தானோ என்கிற ஒரு சுகஜீவியான ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ பழகிவிட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்கிறவர்களால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானை நிச்சயமாக அடைய முடியாது. கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, கடமைக்கு ஒரு வேத வாசிப்பு, கடமைக்கு ஒரு ஜெபம், கடமைக்கு ஏதோ ஒரு காரியத்துல காணிக்கையை கொடுத்து விட்டு நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து விடலாம், தேவன் வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை அடைந்து விடலாம் என்று நினைப்பதெல்லாம் விருதாவானது. அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்ப என்னதான் நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை விழுங்க ஏதுவாய் பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். வனாந்தரத்திலே எகிப்துக்கு தப்பினாலும் வனாந்தரத்திலே சத்துருக்கள் இவர்களை கவ்விக்கொண்டு அல்லது இவர்களை விழுங்குவதற்கு ஏதுவாக ஒரு பெரும் படையோடு கூட காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சத்துருடைய சூழ்ச்சி தான், சாத்தானுடைய சூழ்ச்சி தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதாவது கானான் தேசத்துக்குள்ளே இவங்களை விடக்கூடாது. ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த தேசத்துக்குள்ளே இவர்களை பிரவேசிக்க வைக்க கூடாது சொல்லிதான் இப்படிப்பட்ட சத்துருக்களை அவன் எழுப்பி வைத்திருந்தான். புறஜாதிகளாய் இப்படிப்பட்ட சத்துருக்கள் எழுப்பி இருந்தார்கள். அதே போலதான் இன்றைக்கும் பிரியமானவர்களே, சத்துருவானவன் நம்மை பல விதங்களிலே மேற்கொள்வதற்கு மீடியாக்கள் மூலமா, பலவிதமான பாவ சந்தோஷங்கள் மூலமாய், பலவிதமான இச்சைகள், பலவிதமான மாம்சத்தின் கிரியைகளை எழுப்புவதன் மூலமாய், அல்லது பலவிதமான உலகத்தின் பொருட்கள் மூலமாய் நம்மளை விழுங்கி விடுவதற்கு பரம கானானை நோக்கிய இந்த பாதையிலே அவன் தங்கியிருக்கிறான், அவன் தரித்திருக்கிறான், அவன் பதிவிருக்கிறான் அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம். அதனாலதான் ஓசியால கூட வாசிக்கிறோம், சீகேமுக்கு போகிற வாசலில் பரிகாரரின் கூட்டம் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல, பரிகாரரின் கூட்டம் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல, ஆமா, ஒரு கொலை செய்யும்படிக்கு ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல கொலை செய்கிற ஆசாரியருடைய கூட்டம் என்ன செய்ய சீகேமுக்கு போகிற வழியிலே காத்திருக்கு. சீகேம் என்பது அடைக்கல பட்டணங்கள்ல ஒன்று. அது தேவனை அறிகிற அறிவுக்கு அடையாளமானது, தேவனால் அடைக்கலத்தை பெறுகிற அனுபவத்துக்கு அடையாளமானது. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை கொண்ட, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தை நோக்கிய பாதையிலே பரிகாரரின் கூட்டத்தை போல ஆசாரிய கூட்டம் காணப்படுது சொல்லும் போது, உலக பொருட்களின் மூலமாய் மாத்திரமல்ல, அநேக போதனைகளாலும் அநேக போதனைகளுக்கும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலக பொருட்கள் நம்மை கொள்ளை கொண்டு போய்விடும் என்பது மாத்திரமல்ல, அநேக விதமான தப்பறையான போதனைகளும் நம்மை கொள்ளை கொண்டு போய்விடும் என்பதிலே நாம் கவனமுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆக இதை நாம் பார்க்கும் போது ஒரே ஒரு காரியம் தான், அது என்ன தெரியுமா? கானானை நோக்கிய பயணத்திலே
இஸ்ரவேலரை வீழ்த்தும்படிக்கு பலத்த ஜாதிகள் எழும்பி இருக்கிறார்கள். பலத்த ஜாதிகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். இது எதற்கு தெரிசா? நமக்கு எச்சரிப்பாக தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதான் கொரிந்திய புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாமே அவர்களுக்கு இப்படிப்பட்ட இடையூறு போல நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அவர்கள் இளைப்பாறுதல் இழந்தது போல நாமும் இளைப்பாறுதல் இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மை தேவனுடைய வேதம் எச்சரிக்கிறது. ஆக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜனம் பெருத்தது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லுகிறார். அந்த ஜனம் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் என்று நான் அவர்களை துரத்திடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் உனக்கு ஒரு வழியை சொல்றேன், இதை மேற்கொள்வதற்கு ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லிதான் ஆண்டவர் 17ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் நீ எதை நன்றாய் நினைக்க வேண்டும் தெரியுமா? நீ எதை நினைச்சு அவங்களுக்கு பயப்படாமல் இருக்கணும் தெரியுமா? உனக்கும் ஜெயம் கிடைக்குங்கிறத நீ எதை வச்சுதான் நீ ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் தெரியுமா? உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் தெரியுமா? ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததை நீ பார்க்க வேண்டும். எகிப்தை துண்டிக்கிற விஷயங்கள்ல தேவன் எடுத்த பிரயாசங்களை நீ கண்ணோக்கி பார், நன்றாய் சிந்தித்து பார் என்பதை தேவன் அக்காலத்திலே பேசி கொண்டிருந்தார். அப்போ வனாந்தர வாழ்க்கைக்கு எதை குறித்து பேசுறாருன்னா, எகிப்தை ஆண்டவர் கலங்க பண்ணினத, பார்வோனை எகிப்தியர்லாம் கலங்க பண்ணாரு, அவங்களெல்லாம் ஜெயித்தாரு, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்து அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு செஞ்சது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்வார். ஆரம்பத்துல எப்படி வெளிப்பட்டாரோ அப்படியே வெளிப்படுவார். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை நூதனமா என்ன இது அரைச்சமாவே அரைக்கிறாரு, எகிப்துல இருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல இங்கேயும் வெளியே கொண்டு வருவான்னு சொல்றாரு. அப்ப எகிப்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த விதத்தை நம்ம எவ்விதமா தான் படிக்க வேண்டியது இருக்கு. எகிப்தியரின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்த விதத்தை எதற்கு அடையாளமாக தேவன் காண்பிக்கிறார் என்று சொன்னால், வனாந்தர பாதையிலே சத்துருக்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான பலனையும் அந்த சத்தியங்கள் உனக்கு தந்துவிடும் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ பிரியமானவர்களே, கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டிய உபதேசம் என்பது ஒரே உபதேசம் தான், 7-8 அல்ல, ஒரே உபதேசம் தான். எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் என்ன காட்சியோ அதே என்ன தேவன் செய்தாரோ அப்படியே தான் வனாந்திரத்தில் என்ன செய்ய போகிறார். எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் யாரை பயன்படுத்தினாரோ அதே போலதான் வனாந்திரத்திலையும் பயன்படுத்த போகிறார். எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் கிறிஸ்துவை பயன்படுத்தினார், பஸ்காவாகிய கிறிஸ்துவை பயன்படுத்தினார். கிறிஸ்து அடிக்கப்பட்டார், பஸ்கா ஆசரித்தார்கள். அதை தொடர்ந்துதான் ஓங்கிய போய் இந்த பலத்த கையை குறித்த வெளிச்சத்தை நீங்கள் நானும் படிக்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அதை சுருக்கமாய் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். என்னாகமம் 33:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார். இந்த கையை நீ பார் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கிறார். இதைத்தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். எதற்கு மறுநாளிலே இந்த கை வெளிப்பட்டது என்று சொன்னால், பலத்த கை ஓங்கிய புயம் என்று சொல்லி வெளிப்பட்டது என்று சொன்னால் பஸ்காவுக்கு மறுநாளிலே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நோக்க வேண்டியது இருந்தது? பஸ்காவை நோக்கி பார்க்க வேண்டியது இருந்தது. ஏன்னா எவ்வளவோ அடையாளங்களை செய்தாலும் பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இறங்கி வர்ற மாதிரியே இல்லை, கடினப்படுத்தி கொண்டேதான் இருக்காங்க. இப்ப இறங்குற நாளைக்கு இறங்குற, இன்னைக்கு இறங்குற நாளைக்கு இறங்குற சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசைக்கும் ஆரோனுக்கும் மிரியாவுக்கும் பார்வோன் தண்ணி காட்டானே ஒழிய அவன் இறங்கி வந்த பாடு தெரியல. ஒரு கட்டத்தில் அவன் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் போகலாம், ஆடு மாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான்.
பாதி டீலிங்க்கு வர்றான், 50-50ங்கிற இடத்துக்கு மட்டும் வந்து நிக்கிறான். அப்பவும் என்னது சரியான ஒரு ஒப்பு கொடுத்தல் கிடையாது. அப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பஸ்காவை கொண்டு வந்துட்டா 100% டெலிவரன்ஸ், 100% பார்வோனுடைய கை பலனற்று போயிரும், பார்வோனுடைய இருதயம் எல்லாம் அசைக்கப்பட்டுரும். அப்போ இந்த பஸ்காவில் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குதான் கேட்டா ஆமா. அந்த பஸ்காவை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு காண்பித்து கொடுக்கும் போது, நல்ல கவனிங்க, எந்த இடத்துல காமிச்சு கொடுக்கிறான்னு சொன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதியிலே காண்பித்து கொடுக்கிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஏனெனில் சொல்றாரு தெரியுமா? அங்கே 6ஆம் வசனத்துல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களான்னு சொல்லி புளித்தமாவை குறித்து பேசுற. ஏன்னா பஸ்காவின் போது புளித்தமாவு எந்த வீட்டிலையும் காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுகிற ஜனம் அறுப்புண்டு போகணும். எந்த வீட்டுல காணப்படுதோ அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகணும். ஆண்டவர் என்ன இந்த புளித்தமாவை காண்பிக்கிறார்னா, கொரிந்தி சபையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத உபச்சாரம் கொரிந்தி சபையில காணப்பட்டது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்திருக்கிறான்னு சொல்லி ஒரு அருவருப்பான காரியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு அசுசியான காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். இப்போ நம்ம சொல்ல போனா எப்படி சொல்லலாம் தெரியுமா? அது அப்படியே, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது புது உடன்படிக்கையின் சபைக்கு திருஷ்டாந்தமாய் ஒரு படிப்பினையாய் எச்சரிக்கையாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லும்போது, அப்ப அந்த மனிதன் சோரம் போன விதத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏத்திரிடத்திலேயோ அல்லது எமோரியரிடத்திலேயோ அல்லது எபூசியரிடத்திலேயோ கிர்காசியரிடத்திலோ அல்லது பெரிசியரிடத்திலேயோ கானானியரிடத்திலேயோ யாரோ ஒருத்தருக்கு இடம் கொடுத்து அந்த பலத்த ஜனம் இவர்களை மேற்கொண்டு விட்டது அப்படிங்கிறது பொருள்படும். இதான உண்மை. ஏன்னா பலத்த ஜாதி அருவருப்பை நடப்பிக்க கூடியது. அப்ப அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத உபச்சாரம். ஆமா, ஒரு விதமான பலத்த ஜாதி. இந்த மனுஷனை யார் விளங்குனான்னு தெரியாது. கிர்காசியரா இருக்கலாம், பெரிசியரா இருக்கலாம், எமோரி. இதே போல ஏதோ ஒரு அசுத்த கிரியை அந்த மனிதனை மேற்கொண்டு விட்டது. மாம்சீக இச்சை அவனை மேற்கொண்டு விட்டது. இப்ப இந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்தா, இந்த மனிதன் பரமகாணனை நோக்கிய பயணத்துல இருக்கிறானா இல்லையா? இல்லை. பரமகாணனை சுதந்திரிப்பான்கிற நிச்சயம் இந்த மனிதனிடத்துல காணப்படுகிறதா? இல்லை. அதனாலதான் அவனை புறம்பை தள்ளி போடுங்கன்னு சொல்லி சில காலம் அவனை புறம்பை தள்ளி இருந்தார்கள். பிற்பாடு அவனை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமும் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை விதமாக கூட அறிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது கூட காணப்படலாம், அப்படி கூட அதுல காணப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, பஸ்காவை தொடர்ந்துதான் ஜனங்கள் பூரணமான விடுதலை பெற்றாங்க. அதனாலதான் அவர் சொல்றார், புறப்பட பண்ணினாரு. இந்த பண்ணின விதத்துல எதை காண்பித்தாராம் பாருங்க, அந்த ஓங்கிய புயம், அந்த பலத்தை கையை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். அதுல ஒரு வார்த்தை இருக்கும், எதை நன்றாய் சிந்தித்து என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அதனால கவனிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியில பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பலத்த கையும் ஓங்கிய புயமும் வெளிப்பட்டதே யார் அசைக்க முடியாது இஸ்ரவேல் ஜனங்களை. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த பலத்த கை ஓங்கிய புயம் வெளிப்படலையா? எதுக்கப்புறம் தான் இது வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, பஸ்காவை புசித்த மறுநாளிலே குமாரனுடைய பாடுகள், அவருடைய மரணத்தில் அவர் தம்முடைய சரீரத்தை அடிக்கப்பட நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய விலையேற பெற்ற அந்த சரீரம் நொறுக்கப்படுகிற இடத்திலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த எகிப்தின் பிடியும், உலகத்தின் பிடியும், மாம்சத்தின் பிடியும், எல்லா விதமான பாவ அசுசியான கிரியைகளும் அற்று போகிறது. அதில்தான் எகிப்திலிருந்து வெளியே வர முடிந்தது இஸ்ரவேல் ஜனங்களால். பஸ்கா இல்லையில் விடுதலை இல்லை. பஸ்கா இல்லையில் விடுதலை இல்லை. இதை திட்டவட்டமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவர் எதைத்தான் நன்றாய் சிந்தித்து எதை நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதுன்னு சொல்றார். அவர்களுக்கும் இப்படியே செய்வார். ஏன் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை முன்னிழலாய் அனுப்பியிருந்தார், முன் அடையாளமாய் அங்கே அனுப்பியிருந்தார். அதே போலதான் வனாந்திரத்திலையும் ஆண்டவர் முன்னிழலா அவர்களுக்கு அனுப்பியிருந்தார். அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டிருந்தார், எகிப்துக்கு உள்ள வெளிப்பட்டு அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக, அதாவது சத்ருவின் கை நின்று விடுதலை ஆக்குவதற்காக. அதே போல வனாந்திரத்தில் செய்வார்னு சொல்றார்.
அங்க எப்படி சத்துருக்களுக்கு ஆண்டவர் சரி கட்டினாரோ, சத்துருக்களில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ, அதே போல வனாந்திரத்திலும் விடுவித்து கானானு கொண்டு வருவார் அப்படிங்கிற நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ எகிப்திலே பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து வெளிப்பட்டிருந்தார். வனாந்திரத்திலே கண்மலையாகிய கிறிஸ்துவாய் அவர் வெளிப்பட்டிருந்தார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்க்கையை காண்பிக்கும் போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற, அந்த வார்த்தை முக்கியம். அவர்களோட கூட சென்ற, எங்க சென்ற? எகிப்துல சென்றையா இல்ல வனாந்திரத்துல சென்றன்னு பார்க்கணுமா? அப்ப அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அது தொடர்ந்து அவர் எழுதுறார், எச்சரிக்கையா இருக்கணும், அவர்கள் இச்சித்து அழிந்தது போல நம்ம அழிந்திடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்க. அப்போ யாருடைய இருக்கையை காண்பிக்கிறார், யாருடைய பிரசன்னமாகுதலை எங்க வெளிப்படுத்துகிறார் கேட்டா, கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார், கிறிஸ்து அங்கே இருந்தார். எப்படி எகிப்தில கிறிஸ்து வெளிப்பட்டதுனாலதான் எகிப்திலிருந்து விடுதலை, வனாந்திரத்துல கிறிஸ்து வெளிப்பட்டதுனாலதான் வனாந்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும். இவங்க விட்டுட்டாங்க, கிறிஸ்துவ விட்டுட்டாங்க, கண்மலையாகி கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. அதனால ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, அக்காலத்தினுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதுவே இக்காலத்துக்குரிய பிரச்சனைக்கும் தீர்வு என்பதை தேவன் உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல காண்பிக்கிறார். அக்காலத்திலே சத்துருக்கள் இருந்து விடுவித்த அதே விதத்தை போல இக்காலத்திலும் விடுவிப்பார். அக்காலத்துல யாரை பயன்படுத்தி விடுவிச்சாரோ அப்படியே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும், அப்படி எங்க? இது வனாந்திரத்தில் உள்ள ஜனம், எகிப்திற்கு செய்தது கிடையாது. அப்ப எகிப்திற்கு தேவன் எப்படி செஞ்சாரோ அப்படி இங்க செய்வார். அங்க யாரை கொண்டு செஞ்சாரோ அப்படி இங்கேயும் அவரை கொண்டே செய்வார். அதனாலதான் அங்க போட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அந்த வார்த்தை மிக மிக அழுத்தம் கொண்டது. அப்படியே அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு நான் அப்படிங்கிறத நான் அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேற மாதிரி நீங்க போயிருது. இன்னைக்கு சும்மா ரட்சிக்கப்பட்டதுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து, அப்புறம் பாட்டு கும்மாளம் கூத்து எல்லாம் அடிதடி மாதிரி நல்லா இறங்கிடுவாங்க. புகை போட்டு ஆடுறது, கல்வாரியே கிடையாது. சும்மா வருஷத்துக்கு 40 நாள் கல்வாரி, ஆத்மநேசன் அங்கமத்துவம், சிலுவை பற்றிய தியானம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், விட்டு ஒதுங்கிடுறது. நீ அதை விட்டு ஒதுங்குறது ஒண்ணுதான், நீ வனாந்திரத்துல மடிந்து போகிறது ஒண்ணுதான். நீ அதை விட்டு ஒதுங்கிறது ஒண்ணுதான். பஸ்காவாகி ஆட்டுக்குட்டிய நீ மறந்து போறதும் ஒண்ணுதான். நீ நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் வாழ்வதும் ஒண்ணுதான். ஆண்டவர் என்ன வைக்கிறா, நீ அங்க உள்ளதை நீ கொண்டு வரணும். அங்க என்ன செஞ்சாரோ அப்படியே செய்வார். இப்ப இருக்கிற எல்லா, அழகா சொல்றாரு, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் எகிப்தருக்கு செய்தது போல எல்லாருக்கும் இதான் செய்ய போறாரு. அதனால கிறிஸ்துவை கொண்டுதான் ஆண்டவர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதே போலதான் கிறிஸ்துவை கொண்டுதான் வனாந்திரத்திலே எல்லா சத்துருக்குடைய கை நின்றும் விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு போவார். இதுதான் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மிக அருமையான படிப்பினை. பிரியமானவர்களே, இதை நாம் சிந்திக்க வேண்டும். நன்றாய் சிந்தித்து, அதான் போட்டிருக்கு, நன்றாய் நினைத்துன்னு இருக்கு. எதை நன்றாய் நினைக்க வேண்டியது இருக்கு? அவர்களை புறப்பட பண்ணினாரே, அதுல அவருடைய ஓங்கிய அந்த பலத்தை கை வெளிப்பட்டுச்சு. அதை நான் நன்றாய் நினைக்கணும், நல்லா நினைக்கணும், நல்லா நினைச்சு பார்க்கணும். அதான் என்னாம 33:3 பார்த்தோம். ஒரு காலகட்டத்தில் நான் சிறுவனா இருக்கும் போது ஒரு டெலிபோன் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க, அல்லது விபிஎஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு உடனே என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உடனே அவசர உதவிக்கு 333 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 333 சொல்லி எரேமியா 33:3 சொல்லுவாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது சிறுபிள்ளையா இருக்கிற காலத்துல அந்த நம்பர் பயன்படுத்தினா, ஆனா இப்ப அந்த நம்பரை போமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு அந்த வளர்ச்சி அடையும் போது தேவன் காண்பிக்கிற நம்பர் என்னன்னா, அதே 333 தான். ஆனா அது எண்ணாமத்துல இருக்கு, எரேமியால இல்ல, அது எண்ணாமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கிறார். அதே 333 பஸ்கா ஆசரித்தா உனக்கு விடுதலை. அதே பேட்டர்ன் தான் வனாந்திரத்திலையும் பயன்படுத்தப்படும். நல்லா நினைச்சுக்கங்க, the same pattern which was followed in Egypt must be followed in the wilderness. In the wilderness, that is towards the inheritance, the heavenly city, the celestial city. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அனுபவம்.
வனாந்திரத்தின் பாதையிலையும் அதே பேட்டர்ன், அதே முறை பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு எதிராக செயல்படுறவங்கன்னு அர்த்தம், தேவனுக்கே ஆலோசனை கொடுக்குறோன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்ய தெரியுமா, பாட்டு பாடிக்கிட்டே போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. புதுசா பாட்டு எழுதி அப்படி போயிடலாம், நிறைய இடத்துல பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் என்னது, ஆண்டவருக்கு அத்தனை வருஷம் ஒளிஞ்சு இத்தனை வருஷம் ஒளிஞ்சு நான் ஊழிய அனுபவத்தை வச்சுட்டு போயிடலாம், நித்திய காலனுக்கு போயிடலாம். அனுபவம் உள்ள அத்தனையும் மாண்டு போயிட்டு 40 வருஷம் அனுபவம் உண்டு, நாங்க எங்களை ஆண்டவர் எப்படின்னு போஷித்தார், அப்படி போஷித்தார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஏன் வசனத்துல இருந்து பார்த்தாலே பிதாக்கள் எல்லாரும் பெற்றிருந்த மேன்மையை பாருங்க. எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க, எல்லாரும் ஆண்டவருடைய நடத்தலுக்கு கீழே இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் முதல் வசனத்துல. 2ஆம் வசனத்துல பாக்குறோம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்களாம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 3ஆம் வசனத்துல பாக்குறோம் எல்லாரும் ஞான போஜனமும் ஞான பானத்தையும் பெற்றுருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், மேன்மை. 4ஆம் வசனத்திலையும் பாக்குறோம் அவங்களோட கர்த்தர் சென்றிருக்கிறார், கிறிஸ்து சென்றிருக்கிறார், கண்மலையோடு நடந்தாங்க, எவ்வளவு பெரிய காரியம். ஆனா 5ஆம் வசனம் வரும்போது ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்து வேற ஒண்ணும் இல்ல, பேட்டர்னை மாத்திட்டாங்க. எகிப்துல அவங்க பார்த்து அனுபவிச்ச பேட்டர்ன் இப்ப இங்க வேற பேட்டர்ன் ஆயிடுச்சு. பேட்டர்னை மாத்திட்டாலே, முறைய மாத்திட்டாலே அங்க மரணம் தான் சம்பவிக்கும். நமக்கு தெரியும், அங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல புது ரதத்துல கர்த்தருடைய பெட்டி ஏற்றப்படுது பாருங்க, அவ்வளவுதான். அங்க கண்டிப்பா மரணம் தான் சம்பவிக்கும். வேற தண்டுகள் எதுக்கு செய்ய சொன்னாரு? சும்மா வீட்டுல உட்கார்ந்து தூங்குறதுக்கா? ஆசிரியர் கூடத்துல உட்கார்ந்து தூங்குறதுக்கா? தண்டுகளால பெட்டிகள் சுமக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்கே யாத்திராமம் 37வது அதிகாரம் முதல் 4-5 வசனங்கள்ல தேவன் வெளிப்படுத்துறாரு. 2 தண்டுகளால அதுக்கு வளையங்கள் வைக்கணும், அந்த வளையங்களுக்குள்ள தண்டுகளை பாய்ச்சி தூக்கணும், நீ அதை தொற்றக்கூடாது. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசியிருக்கிறா. என்னாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம், மன்னிக்கவும் 15வது அதிகாரத்துல அங்கே அந்த பெட்டியை தூக்குறது கூட என்ன செய்யணுமா, அவங்க வரும்போது அதை தொடாதபடிக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டு என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதை தொட்டா அவ்வளவுதான், அவங்க மரிச்சிருவாங்க. அல்லது ஆண்டவர் அதை தொடாதபடிக்கு அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறத நாம் வேதத்துல படிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்போ கோகாத் புத்திரர் அதை சுமக்கிறதுக்கு வரணும், ஆனா அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அதை தொற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னாகமத்துல ஒரு இடத்துல பேசியிருப்பார். நமக்கு ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்னாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதை தொட்டாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அவங்க செத்து மடிஞ்சிருவாங்க. அதனாலதான் அதை மூடினதுக்கு பிற்பாடு அதை என்ன செய்யக்கூடாது தெரியுமா, தொடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அன்றைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அது தொடும்போது எவ்வளவு பெரிய ஆக்கினை உண்டாகும் அப்படிங்கிறது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். பேட்டர்ன் என்ன செய்யக்கூடாது, நாம் மாற்றாதபடி இருக்குன்னு சொல்லி தேவன் ரெண்டுக்குமே ஒரே பேட்டர்னா என்ன செஞ்சிருக்கார், நியமித்து வைத்திருந்தார், ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் ஆண்டு வச்சிருக்கார். அப்ப இந்த பேட்டர்ன் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றக்கூடாது. அப்ப எகிப்திலிருந்து எப்படி நான் வெளியே கொண்டு வந்தனோ அதே போலதான் இந்த வனாந்திரத்திலையும் உன்னை ஜெயம் பெற வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி இருந்தார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, அதாவது தண்டுகளை வச்சுதான் அதை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்துல என்னாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15-16 நாம் பார்க்கும்போது, அதை பாளையம் புறப்படும் போது 15-16 இருக்கு. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளை மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போ பாளையம் புறப்படும் போதுன்னு போட்டாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், பெட்டி புறப்படுகிறது. அப்ப அந்த புறப்படுற சமயத்துல தொற்றக்கூடாது. இதெல்லாம் அன்னைக்குள்ள ஒழுங்கு, அது துணிகரத்தை குறிக்கும். அதனாலதான் பிரியமானவர்களே, பேட்டர்னை மாத்தும் போது ஆண்டவர் பயங்கரமா கண்டிப்பா.
எரிகோ கட்டுறோம் சபிக்கப்பட்டோம் அன்னைக்கு சொல்லப்பட்டேன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா 6:26. ஆனா பின்னாட்கள் ஆகாப் என்கிற ராஜாவுடைய நாட்கள்ல ஒருத்தன் ஈயல், பெத்தேல் ஊரனாகிய ஈயல் என்கிற மனுஷன் எரிகோவை கட்டுறான். அவனுடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளை அஸ்திபாரமோடு மூத்த பையனை அதனுடைய வாசல்ல வைக்கும் போது இளைப்பயணி சாகு கொடுக்கிறத நாம் வேதத்துல படிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி வசனத்திலே. பிரியமானவர்களே, என்னைக்கோ சொல்லப்பட்டது இல்ல. ஆண்டவர் ஒண்ணு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அதை மாத்தவே மாட்டார். ஆண்டவர் கிறிஸ்துவை நிழலாட்டமாய் வெளிப்படுத்தி இருந்தால் புதிய ஏற்பாடு நிஜமா கொண்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஒன்னும் பழைய ஏற்பாடு ஒன்னும் தப்பு நம்ம சொல்லலையே, நிழலாட்டமா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அதுக்காக நம்ம பலியை பத்தி போட்டிருக்கு, அதை இன்னைக்கு மாத்திட்டோமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்க மாத்தணும்? எல்லா பலிகளும் இன்னைக்கு இருக்குது. பான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, எல்லா பலிகளையும் உள்ளடக்கிய ஒரு அந்த கிறிஸ்து தம்முடைய மாம்சத்துல எல்லா பலிகளையும் உள்ளடக்கிட்டாரு. எல்லா பலிகளுடைய பிரமாணத்தையும் உள்ளடக்கிட்டார். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் என்று ரோமர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவுனால என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் தமக்குள்ள கொண்டு வந்தாச்சு. பண்டிகைகள், பலிகள், எல்லா சடங்காச்சாரம் எல்லாத்தையுமே தம்முடைய மாம்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். அவர் தான் நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நம்ம இங்க எதை ஸ்கிப் பண்ணோம்? எதையும் ஸ்கிப் பண்ணல. அது காணிக்கைகளா இருக்கட்டும், பலிகளை குறித்த பிரமாணமா இருக்கட்டும், காணிக்கைகள் குறித்த பிரமாணமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கிறிஸ்து தம்முடைய மாம்சத்துல நிறைவேற்றி முடிச்சிட்டார். அப்ப அதை பற்றுகிற விசுவாசத்துல நம்ம உள்ள போறோம். அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் முடிச்சிட்டாருங்கிற அந்த நிறைவுல தான் நம்ம உள்ள பிரவேசிக்க முடியும், கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக, அந்த திரைக்குள்ளாக. பிரியமானவர்களே, அந்த பேட்டர்னை நம்ம ஒரு நாளும் மாற்றக்கூடாது. அதுதான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தியர் கை நின்று விடுவிக்கப்படுவதற்கு தேவன் யாரை பயன்படுத்துகிறார்? குமாரனாகிய கிறிஸ்துவை பஸ்காவை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போலதான் வனாந்தரத்திலும் அவர்களோடு கூட பயணிக்கிறதுக்கு தேவன் யாரதான் கட்டளையிட்டார்னு சொல்லி பார்த்தா, கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடு கூட சென்ற அப்படி சொல்லும் போது அந்த கண்மலை அடிக்கப்பட்ட கண்மலை. அப்போ என்ன அர்த்தம்? பஸ்காவும் அடிக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியும் அங்க இடத்துல வெளிப்படுறார். எகிப்துக்குள்ள வெளிப்படும் போது ஆட்டுக்குட்டியை வெளிப்படுறார். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தமா தான் அவங்களுக்கு விடுதலை. வனாந்தரத்துல கண்மல் அடிக்கப்பட்டதுனாலதான் அவங்களுக்கு போஜனம், அவங்களுக்கு தாகம் தீர்க்கப்படுதல் அங்கதான் இருக்கு. அப்போ தேவன் இதைத்தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுலதான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும், இதுலதான் நாம் பயணிக்க வேண்டும். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தற்காலத்துல இந்த சத்துருக்களை ஜெயிக்க முடியும். இன்னைக்கும் நாம் வனாந்தரத்துல தான் இருக்கும், எகிப்துல இல்ல. எகிப்து ஆண்டவருடைய கிருபையினாலே, அப்படி விளையாட பெற்ற ரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டோம். உண்மை. அல்லேலூயா என்று சொல்லி தேவனை நாம் ஆர்ப்பரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், உண்மைதான். ஆனால் வனாந்தரத்திலே தடுமாறுகிறோமே. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் பேட்டர்னை மாத்திட்டாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட அது ஒரு இது, அதுக்கு இயேசுவின் சிலுவை பற்றிய போதனை தேவை. இப்போ நீ இப்படி வாழு, அப்படி வாழாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு போதனை போதும் அப்படின்னு சொல்லி வேறு விதமான சிந்தைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை எவ்விதமா ஸ்திரப்படுத்த வேண்டியது தெரியுமா? மன்னிக்கவும், கலாத்திய சபை எப்படி ஸ்திரப்படுத்த வேண்டியது தெரியுமா? கொரிந்தியரோ கலாத்தியர் நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிய விசுவாசத்தினாலே அவர்கள் கிருபைக்கு உட்பட்டு விட்டாங்க, வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. ஆனா கானானுக்கு போறதுக்குள்ள இவங்க என்ன செய்றாங்க? காணாம போயிட்டாங்க. எப்படின்னா, விருத்த சேதனங்கிற ஒரு நூதனமான உபதேசம் உள்ள வந்துட்டு. அப்ப பவுல் அவங்ககிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? நீங்க ஏன் கிருபையிலிருந்து விழுந்து போனீங்க கேட்காரு. இவ்வளவு சீக்கிரமா வேற ஒரு சுவிசேஷத்துக்கு ஏன் போயிட்டீங்க கேட்காரு. அப்போ எகிப்தை துண்டிக்கிறதுக்கு ஒரு உபதேசம், வனாந்தரத்தில் நடத்துறதுக்கு இன்னொரு உபதேசமா? இல்லை. அங்க எப்படி செய்தாரோ அப்படியே செய்வார். நீ அதை நினைச்சுக்கன்னு சொல்றாரு. அந்த ஓங்கிய பொய்யும் பலத்த கை வெளிப்பட்டு இருந்தது. அப்ப புறப்பட பண்ணும்போது ஒண்ணு செஞ்சாரு, எகிப்தியர் எல்லாரையும் ஒரு விதமா பண்ணாரு. அவங்களுக்கு செஞ்சதை நீ பார்க்கணும். நீ நன்றா நினைச்சின்னா அவங்களுக்கு இப்படியே செய்வார், அப்படியே தான் செய்வார், அப்படியே செய்வார். அங்கே கிறிஸ்துவை கொண்டு எகிப்தியரை மேற்கொண்டாய், எகிப்திலே கிறிஸ்துவை கொண்டு எகிப்தியரை மேற்கொண்டாய், வனாந்தரத்திலே கிறிஸ்துவை கொண்டு பலத்த ஜாதிகளை மேற்கொள்வாய். உபதேசம் மாறக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை நீங்கள் நானும் அனுபவித்து அனுதினமும் அதிலே நிலைத்திருக்கும் போது
பரமகாணானாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்போம் என்கிற நிச்சயத்தை தேவன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் விளங்க பண்ணுவார். அதுதான் இந்த உபதேசத்துல நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். கலத்திய சபை பத்தி வேற ஏதாவது கேட்டாரா? என்ன நீங்க இல்ல அவங்க எதுல இருந்து விழுந்துட்டாங்கிறத கொண்டு வர. பழைய பேட்டர்னை நீ இன்னும் வச்சுக்கிடலையே, அந்த பேட்டர்ன்ல நீ நிக்கணுமே. அவங்களுக்கு திரும்ப திரும்ப சராமாரியா அவங்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளையுமே கவனிச்சு பாருங்க. ஏன் இந்த சுவிசேஷத்தை விட்டு வேற ஒரு சுவிசேஷத்துக்கு போயிட்ட? இந்த சுவிசேஷத்தினால உன்னை ரட்சித்தாரு. இதுலதானே நீ நிலை நின்று இக்காலத்தில் உள்ள எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு பணாசை, பொருளாசை, மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆனா ஏன் நீ அந்த சுவிசேஷத்தை விட்டுட்டேங்க கேட்காரு. அடுத்து ஏன் கிருபையிலிருந்து விழுந்தேங்க கேட்காரு. ஏன் நீ இதுல இருந்து விழுந்துட்ட? 3வது அதிகாரத்துக்கு வந்தா புத்தி இல்லாதவரையும் பேசிட்டு என்ன சொல்றாரு? 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. அப்ப அந்த காட்சியை விட்டு ஏன் விலகிட்டேன்னு கேட்கிறார். அப்ப அதுலதான் நீ உன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட. நம்ம சகோதரர்களுக்குள்ள கூட ஆரம்பத்துல என்ன கேட்பாங்க, ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாது, நானும் இன்னும் வானத்துல வந்து பிறக்கல, எல்லாமே சிலுவை சிலுவைன்னு சொல்றீங்களா, இப்படிதான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது. அப்ப அவங்களுக்கு விதமா சொல்லக்கூடிய ஒத்தாசை தேவன் தந்தா. ரட்சிப்புக்கு சில இது நடந்து ஒரு 2-3 வருஷம் முன்னால இருக்கும். ரட்சிப்புக்கும் இதானா அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் இதுன்னா இப்படி அப்படி சொல்லும் போது, ரட்சிப்புக்கும் சிலுவை பற்றிய உபதேசம் தான், அனுதின பரிசுத்த வாழ்க்கைக்கும் சிலுவை பற்றிய உபதேசம் தான். ஏதோ அவர் ரத்த சிந்தப்படுறதுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டு அதோட சிலுவை பற்றிய உபதேசம் விட்டுறணும், பஸ்காவாய் ஆட்டுக்குடி முடிஞ்சு நினைக்கலாம். இல்ல, அவருடைய சரீரத்துலதான் நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் மாண்டு கிடக்கிறான், சிலுவையிலே செத்து கிடக்கிறான் என்பதை ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அவ அனுதின பரிசுத்த வாழ்க்கைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி கொண்டுதான் போக வேண்டியது இருக்கு. அதே பேட்டர்ன் தான், மாற்றக்கூடாது. அவர் சிலுவையில் அடைந்த அந்த பாடுகளின் நிமித்தமாய், சிலுவையில் அவர் மரித்ததினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் மட்டும் இல்ல, அனுதின பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி பஸ்காங்கிற அவருடைய அந்த சரீரத்தை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய அவங்க பார்த்து பார்த்து அந்த ரத்தத்தை பூசி பூசி அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ, எகிப்தியரை ஜெயித்தார்களோ, அதே போல அடிக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்த்து இந்த வனாந்திரத்துல பலத்த ஜாதிகளை தற்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தா. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கேயும் அடிக்கப்பட்ட, இங்கேயும் அடிக்கப்பட்ட. ஆனால் அங்கே அடிக்கப்பட்ட பஸ்கா, இங்க அடிக்கப்பட்ட கண்மலை. அதனால வேற வேற உபதேசம் சொல்லிடக்கூடாது. பஸ்காவும் கண்மலையும் யாருதான்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அப்ப இதை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நூதனமா தூதன் என்ற வந்தான், அப்புறம் சொப்பனத்தின் மூலம் ஒண்ணு சொல்றாரு, தீர்க்கதரிசன ஆவி கழுகு தருது, கல்லா பறந்து தருதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அப்ப ரட்சிப்புக்கு மட்டும் இயேசு இடத்துல கழுவப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஊர் மாடு மேய்க்கணும், அப்புறம் இருந்தாலும் பரதேசம் போயிடணும், அப்புறம் இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுத்தணும், அங்க தீர்க்கதரிசன மாநாடு, இங்க அபிஷேக பெருவிழா, அப்புறம் தங்குன்னு குதிக்கணும். பேட்டர்னை மாத்தினாங்க, கதையே கந்தலாயிற்று, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிட்டு. அப்பதான் அதனாலதான் அவர் சொல்றார், இது மோசையுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. என்ன வெளிப்படுத்துறாருன்னா, அன்னைக்கு செய்ததை நீ நினைச்சின்னா நீ அவங்களுக்கு இப்படியே செய்வார். ஏன்னா நீ பயப்படாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், உன்னால நிச்சயமா மேற்கொள்ள முடியும். மற்றபடி நீ தீர்க்கதரிசன மாநாடுக்கு போனேன், அப்புறம் அற்புத அடையாளங்கள் செய்கிற கருத்தரங்கு போனேன், அப்புறம் அங்க அப்படி இந்த இது ஆவியில நிறைஞ்சி அப்படி துள்ளி குதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை பார்க்க பார்க்க நல்ல பரவசமா இருக்கும். உன்னை பரிசுத்தத்தின் வழியில நடந்தாது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். மாம்சத்து இன்னைக்கு உலகத்தில் நமக்கு பிரச்சனை என்ன? மாம்சமும் உலகம் தான். இந்த மாம்சமும் உலகமும் இந்த ரெண்டுமே எங்கதான் மாண்டு கிடக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே. அதனாலதான் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் மாம்சீக சுபாவங்களை பிறப்பிக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறான் என்பதை ரோமர் 6:6 சொல்லுகிறது. அது மாத்திரல்ல, கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். அல்ல, மாம்ச இச்சைகளை மேற்கொள்வதற்கு வேற ஏதாவது தந்திரமான வழிகள் காண்பிக்கப்பட்டா எச்சரிக்கையா இருங்க. நம்ம பிற வனாந்திரத்திலே படுத்துற வேண்டியதுதான். அதனாலதான் அந்த பேட்டர்ன், அந்த ஓங்கி போய்த்த பார்த்து இல்ல, அவர் செய்ததை பார்த்து இல்ல,
அப்படியே தான் இப்ப செய்வார். எல்லா ஜனங்களுக்கும் அப்படியே உன் தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்வார். அவ எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு கரிசனை உள்ளவராய் அந்த பேட்டர்ன் அப்படியே பார்க்க சொல்றார். நீ அதை பார்த்தீங்கன்னா நீ இங்க தப்பிச்சிடலாம். நீ அதை பார்க்க விடாதுதான் அவன் விடமாட்டான். அதான் ஜாக்கிரதையா இருந்து நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் சாத்தானுக்கு தெரியும், எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரா பஸ்கா மூலமா, இனிமே நான் இங்க கண்மலையாகிய கிறிஸ்துவ நோக்கி பார்க்க விடாத அளவுக்கு நான் எவ்வளவு தூரம் ஜனங்களை திசை திருப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் தந்திரமா அநேக கள்ள உபதேசங்களை, கள்ள விதமான வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை திசை திருப்பி இருக்கிறான். இன்னைக்கும் அநேக சபைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ துள்ளி குதிக்கணும் போகணும் வரணும்னு சொல்லி அவர்கள் இன்னைக்கும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். அதனாலதான் பிலிப்பி சபைக்கு சொல்லும்போது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே சொல்லும்போது அங்கேயும் ஒரு நூதனமான ஒரு செய்தி அங்கே இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவருடைய தேவன் வயிறுன்னு சொன்னார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்கள் தேவன் வயிறு என்று சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று சொல்லிக் கொடுத்தார். மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் பிலிப்பி சபைக்கு சொல்லணும்? பிலிப்பி சபை ரட்சிக்கப்பட்டாச்சு, எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. ஏன் எகிப்து இப்ப இந்த ஜனங்களுக்கு சிலுவை பற்றிய செய்தி சொல்ல வேண்டியது இருக்கு? சிலுவைக்கு பகைஞரா இருக்கிற கூட்டத்தை காமிக்க வேண்டியது இருக்குன்னா, பலத்த ஜாதிகள் பிலிப்பி சபையை பாழாக்கும்படிக்கு இருந்தது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த ஜாதிகள் வனாந்தரத்திலே பாழாக்கும்படிக்கு துணிகரம் கொண்டு இருந்ததோ, அதே போல பிலிப்பி சபையும் நம்மளை போல மாதிரி தானே, புது உடன்படிக்கை சபை தானே. அப்ப அவர்களும் வனாந்தர பாதையிலே சிலுவைக்கு பகைஞராய் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தோடு மாட்டிக்கொள்ள பார்த்தது. ஆகவேதான் அவர்களுக்கு எச்சரித்து சொல்றார், கண்ணீரோடு சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அப்ப கிறிஸ்துவின் சிலுவை பெற்ற உபதேசத்தில் நிலைத்திருன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்படுது. நாமும் இன்றைக்கு கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த படிப்பினை நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். அக்காலத்து பிரச்சனையின் தீர்வு இக்காலத்திலும் அதே பிரச்சனையின் தீர்வு. அக்காலத்தில் எப்படியோ இப்பொழுதும் அப்படியே. ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் யாரை வெளிப்படுத்தி இருந்தாரோ அவரையே தொடர்ச்சியான பரிசுத்த வாழ்க்கைக்கு, அனுதின பரிசுத்த வாழ்க்கைக்கு, பரம கானானை எட்டுகிற நாள் வரைக்கும் உள்ள பரிசுத்த வாழ்க்கைக்கு அதே நபரையே, கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் பயன்படுத்துகிறார். நாம் இருக்க இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த காலை வேளையில எங்களுக்கு சிந்திக்க நீர் கொடுத்த உடைய விளையாடப்பட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஜாதிகள் என்னிலும் பலத்தவைகள் என்று நீ சொல்லுவாயானால், அதை துரத்தி விடுவது எப்படி என்று சொல்வாயானால், இந்த வனாந்திர பாதையிலே சத்துருக்களை மேற்கொள்வது எப்படி? அது கூடாததே, என்னால் எப்படி ஆகும்? அவர்கள் என்னை விட பெரியவர்களாய் இருக்கிறார்களே, பயங்கரமா இருக்கு, இந்த உலகத்தை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன்? இந்த உலகத்தின் சத்துருக்களை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? உலகத்தின் ஆசாபாசங்கள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சீக இச்சைகள் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? ஒரு களி உலகமா இருக்குது, பயங்கரமான ஒரு வஞ்சனை நிறைந்த, இச்சைகள் நிறைந்த உலகமா இருக்குதே அப்படின்னு நாங்க இக்காலத்துல யோசிப்போம். அப்படின்னா, நீ எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த விதத்தை தான் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இரக்கமாய் எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை தந்ததற்காய் நன்றி. பரம கானானை சோந்தரிப்பதற்கு, நித்திய ஜீவனை சோந்தரிப்பதற்கு எங்களுக்கு ஒரே பேட்டர்ன் தான், 1000 பேட்டர்ன் அல்ல, ஒரே பேட்டர்ன், ஒரே முறை தான். அதை தெளிவா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடியிருக்கிற யாவரையும் அவங்க குடும்பங்களையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஒத்தாசை கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.